வந்து கேட்கிறார், சகோதரர்களே, இந்த செய்தி புது செய்தி அல்ல. முதல் முறை இந்த ஹதீஸை நாம் கேள்விப்படவில்லை. நான் சொல்ல போகிற இந்த ஹதீஸை எத்தனையோ இடங்களிலே கேள்விப்பட்டிருக்கிறோம், எத்தனையோ இடங்களிலே பேசியிருக்கிறோம், எத்தனையோ இடங்களிலே அறிந்திருக்கிறோம். ஆனால் எத்தனை இடங்கள் அறிந்திருந்தாலும் எந்த இடத்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டுமோ அந்த ஜமாத்துடைய தொழுகைக்கு முக்கியத்துவம் தருகிறோமா என்பதை சிந்தியுங்கள். ஒரு குருடர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, என்னால் பள்ளிவாசலுக்கு வர முடியவில்லை, பகல் நேரங்களில் கூட வந்து விடலாம், இரவு நேரம் ஆகிவிட்டால் என்னை அழைத்து வருவதற்கு ஆள் இல்லை. என கண் பார்வை தெரியாதவராக இருந்தால் தானாக நடந்து வர முடியாது, அவரை அழைத்து வருவதற்கு ஒரு ஆள் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே அந்த கண் பார்வை இழந்த குருடர் நபிகளாரிடத்திலே வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் குருடராக இருக்கிறேன், என்னை பள்ளிக்கு அழைத்து வருவதற்கு ஆள் இல்லை, எனவே எனக்கு வீட்டில் தொழுவதற்கு அனுமதி கொடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். ஓகே, நீங்க வீட்டில் தொழுது கொள்ளலாம். அனுமதி கொடுத்த உடனே அந்த குருடர் திரும்ப செல்லுகிறார். சென்ற நேரத்தில் நபிகளார் மீண்டும் அந்த குருடரை அழைத்து கேட்கிறார்கள். அவர்களை அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், பள்ளிவாசலிலே சொல்லப்படுகிற பாங்கின் ஓசை உங்கள் செவிகளுக்கு விழுகிறதா என்று கேட்டார்கள். அவர் சொல்லுகிறார், ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, விழுகிறது என்று சொன்ன பொழுது அந்த குருடருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படி பாங்கின் ஓசை உங்கள் காதிலே விழுந்தால் கட்டாயமாக நீங்கள் ஜமாத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள். நான் கேட்கிறேன் சகோதரர்களே, ஜமாத்துடைய தொழுகை, ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஜமாத்துடைய தொழுகைக்கான முக்கியத்துவம் எப்படி இருக்கிறது? சாதாரண சந்தர்ப்பங்களில் அல்ல. ஒரு குருடர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஜமாத்தை விடலாமா என்று கேட்டார்கள் என்று சொன்னால் அந்த சமுதாயத்திலே ஜமாத்தினுடைய தொழுகை நிலை எப்படியான சூழலிலே இருந்தது? அந்த சமுதாயத்திலே ஜமாத்துடைய தொழுகையை அந்த சகாபாக்கள் எப்படி பார்த்தார்கள்? ஒரு குருடர் வந்து நடக்க முடியாம, இன்றைக்கு நாம் ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, தலைவலி வந்துருச்சு, சின்ன சின்ன வேலை வந்துருச்சுனாலும் ஜமாத்தை பற்றி சட்டை செய்ய மாட்டோம், அலட்சியமாக இருந்து விடுவோம். ஜமாத்துக்கு என்று நேரம் வந்தாலும் ஒரு இடத்துல பேச்சு கொடுக்க ஆரம்பித்து விட்டால் ஜமாத்தே முடிந்தாலும் என்று அவரிடத்தில் பேசிக் கொண்டிருப்போம். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு குருடர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டு பாங்கின் ஓசையை நீங்கள் செவியுற்றால் நீங்கள் ஜமாத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அந்த குருடருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சட்டம் சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த சமுதாயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஜமாத்தாக நிறைவேற்றப்படக்கூடிய தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம்